நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உலகத்துல இருக்கிற அமேசிங்கான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ்ல எர்த்ல மட்டும் எப்படி உயிர் வாழ்ந்து தெரியுமா? அது எப்படின்னா அதுக்கு ஆக்சிஜனாலதான். அதை நீங்க நிறைய விதை போட்டு செடி கொடியெல்லாம் வளர வைக்க, அதுல இருந்துதான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். அதுக்கு இது வெட்டினீங்கன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. அந்த காடு இருக்குல்ல, அந்த காடு உங்க கண்ட்ரோல்ல வர வைக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. அங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் கொடுமைப்படுத்துறதெல்லாம் பண்ணாதீங்க. ஆக்சிஜன்ல நிறைய இருந்தது அட்மாஸ்பியர் வந்துட்டு அப்படியே இருக்கும். அட்மாஸ்பியர் வந்துட்டு பேலன்ஸ் ஆனீங்கன்னா எர்த்ல உயிரே வாழ முடியாது. ஃபாரஸ்ட் எல்லாம் அழிஞ்சிச்சுன்னா நமக்கு மழையே பெய்யாது, அப்புறம் நமக்கு ஆக்சிஜனே கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால தான் மண் அரிப்பு இல்லாம இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃபாரஸ்டையும் நேச்சரையும் பாதுகாக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிலத்துக்கு தண்ணி எல்லாம் மரம் வேறு வழியா உறிஞ்சிக்கும். அது வேறு வழியா உறிஞ்சி அதோட இலையில இருந்து ஒரு டார்க் பெட்ஸா விடுவோம். அது வந்துட்டு மிஸ்டா மாறிடும். மிஸ்டா மாதிரி மேல போகும். மேல போய் மேகம் மாறும். அதுல இருந்து நம்மளுக்கு மழை பெய்யும். அதனால அதோட வேரெல்லாம் கட் பண்ணாதீங்க. அதான் ஃபாரஸ்ட்ல நமக்கு மழையே கிடையாது. நம்ம ஃபாரஸ்ட் வந்து இப்ப அடிச்சிட்டோம்னா அதே மாதிரி ஃபாரஸ்ட் வரைக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம பிளாஸ்டிக் தண்ணிக்குள்ளெல்லாம் போடுறதுனால மிருகத்துக்கெல்லாம் ஆபத்து. ஆக்டோபஸ், ஃபிஷ் அதுக்கெல்லாம் ஆபத்து. அதனால நம்ம நிலத்துல போட்டா கூட மரத்துக்கு சேர வேண்டிய தண்ணி கூட போவதை அடைச்சிக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், சேவ் எர்த், சேவ் வாட்டர். பை ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.